ஒரே ஒரு மனுஷங்க. அந்த மனுஷனை நீங்கள் வந்து சைனா ஏஜென்ட் சொல்கிறீங்க. அதே மாதிரி அவர் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் அவர் என்ன தப்பு பண்ணார்? உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொல்லி அவர் முதல் முறையாக போராடினார். அவர் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினார். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வெறும் வந்து பார்த்தா உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வெறும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் சொல்லலாம். ஆனால் ஏன் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் 20 நாளாக வந்து போராடிட்டு உண்ணாவிரதம் சாப்பிடாம போராடிட்டு இருக்கிறார். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக எங்களுக்காக தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நீட்டு அந்த வலையில சிக்கி சாகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அந்த நீட்டு வேணாம் சொல்றதுக்காக அவர் போராடிறாரு. ஏதோ அவர் சொந்த நோக்கத்துக்காக ஒன்றும் போராடல. அமைதியாக சாப்பிடாம டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்கள் உயிர் விட்டு போயிடும்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எதுவுமே கண்டுக்கல. ஏன்? எதுக்காக? அவர் என்ன அப்படி கேட்டார்? சொல்லப்போனால் யாரும் இல்லைங்க. நம்ம நண்பன் படத்தில் பசசி பொசப்புகள் சொல்லி ஒரு ரோல் பண்ணார் பார்த்தியா? அந்த ஒரிஜினல் சொந்தக்காரன் சோனம் வவுஜியை பற்றி தான் இந்த வீடு நான் சொல்ல போகிறேன். கரெக்டாக 1966 செப்டம்பர் 1 சோனம் வாங்சு பிறக்கிறாரு. அவர் ஒரு லடாக்ல இருக்கிற சின்ன குக்கிராமத்தில். அவங்க அப்பா வந்து ஜம்மு காஷ்மீர் ஒரு பொலிட்டீஷியன். அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சொல்லப்போனால் அவங்க கிராமத்தில் வந்து ஸ்கூல் இல்லாதனால 9 வயசு வரை அவங்க தாய்மொழியான லடாக்கியில் தான் சொல்லித்தராங்க. கரெக்டாக அங்கேருந்து ஸ்ரீநகருக்கு அவங்க ஜம்ப் ஆகிறாங்க. ஜம்ப் ஆன பிறகு 10 வயசில் அவர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்காரு. பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் கேப்னால. ஏன்னா அவர் படிச்சிரு ஃபுல்லாக லடாக்கியில். பட் இது ஃபுல்லாகவே அங்கே ஹிந்தி மீடியம். அந்த ஹிந்தி மீடியம் எனக்கு தெரியாது. அதனால் அவர் ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக் ஆகுறாரு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் பாஸ் ஆகி ஹைஸ்கூலை முடிக்கிறாரு. ஹைஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக மெக்கானிக்கை சூஸ் பண்ணுறாரு. ஸ்ரீநகர் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில். அதை முடிச்சுட்டு அவர் ஃபாரினுக்கு போய் சம் கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே ரிட்டர்ன் ஆகிறாரு. 1998 அவர் ஸ்கூல் ஃபார்மேஷன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் வந்து பார்த்தா அவரும் கூட இல்லாமல் அவரோட சேர்ந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஸ்கூலை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலோட மோட்டோவே எனக்கு நல்லா படிக்கிறவங்க தேவையில்லை, இந்த 10th ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறவங்க 5 மார்க் வாங்குறவங்க எனக்கு தேவை. பிகாஸ் என் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. என் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் வைஸாக இருக்கும். நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க்கர்ஸை நான் ரெடி பண்ணி நான் அனுப்புறது கிடையாது. நான் வந்து அவங்க வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இந்த இதை ஆரம்பிக்கிறேன் சொல்லி அவர் ஆரம்பித்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் மூலியமாக லடாக்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. கண்டென்ட் சம்மந்த வீடியோ வேணும்னா கீப் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் யூடியூப். உங்களின் நான் லார்ட் DRX. பை.